ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் எவரேனும் ஒருவர் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களிலும் எவரேனும் ஒருவரே என்னை உண்மையாக அறிபவராகிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், அறிவு, பொய், தன்னுணர்வு என இவை எட்டும் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்திகளாம். இந்த கீழ்நிலை இயற்கைக்கு புறமே ஜட இயற்கையுடன் போராடிக் கொண்டு இவ்வண்டத்தை தாங்கும் எனது உயிர் சக்தியான எல்லா உயிரினங்களும் இருக்கின்றன. இவ்வுலகில் ஜடமாகவும் சேதனமாகவும் எதெல்லாம் இருக்கின்றதோ அவற்றிற்கெல்லாம் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாய். என்னிலும் உயர்ந்த உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருப்பது போல எல்லாமே என்னை சார்ந்திருக்கின்றன. மகாபாரதத்துல நிறைய இனக்குழுக்கள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருந்தாங்க. தன்னோட இனத்தை பாதுகாக்கிறதுக்காக சிறு சிறு சண்டைகள் போடுவாங்க. உதாரணத்துக்கு காட்டுல வாழ்ற மக்கள், விவசாயம் செய்யற மக்கள், கால்நடைகளை பராமரிக்கிற மக்கள்னு இனக்குழுக்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு தலைவரும் இருந்தாங்க. அவங்க தங்களோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக சிறு சிறு சண்டைகள் வரும். அப்போ தலைவர் எல்லாம் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. இல்லைன்னா சண்டை மூலயமா அந்த பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. யாதவ குலத்தோட தலைவரா நந்தகோபன் இருந்தார். அவருடைய வளர்ப்பு புதல்வன் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் தன்னோட இளமை காலத்துல நிறைய சண்டைகள் ஈடுபட்டிருக்காருன்னு புராணம் சொல்லுது. எதிரணி தலைவர்களா காளிங்க, நரகாசுரன் போன்றவர்களா இருந்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வ நிலையை அடையும் போது காளிங்க, நரகாசுரங்கள் அசுரர்களா மாறி கிருஷ்ணரை எதிர்த்து போரிட்டாங்கன்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. நாம மகாபாரதத்தை புராணமா மட்டும் பார்க்கல, வரலாறாகவும் பார்க்கிறோம். அதனால பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியது தான் நம்மளோட இந்த பயணமா இருக்க போகுது. ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததும் வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கிக்கிட்டு கோகுலத்துக்கு யமுனை ஆத்து வழியா கடந்து போறார். இன்னைக்கு அவர் கடந்து சென்ற பாதையா 2 இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்துதான் நாம இன்னைக்கு நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போறோம். அது மட்டும் இல்லாம கம்சனை பத்த சில செய்திகளையும், கம்சன் ஆண்டதா சொல்ற கோட்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நான் பெங்காலி காட் அப்படிங்கிற படித்துறைக்கு ஒரு படகு பயணம் போயிட்டு இருக்கு. கிருஷ்ணர் பிறந்தது ஒரு இரவு நேரம். கம்சன் மேல உள்ள பயத்தினால வாசுதேவர் இரவோட இரவா கிருஷ்ணரை யமுனை நதிக்கரையில இருக்கிற இந்த படித்துறைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அதனாலதான் இந்த இடத்த ஒரு புனிதமான இடமா இங்க உள்ள மக்கள் நினைக்கிறாங்க. இந்த நதிநீரை கூட ஒரு புனித தீர்த்தமா தான் இவங்க பாக்குறாங்க. அந்த புனிதமான நதிநீர் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி தான் இப்ப நாம போயிட்டு இருக்கோம். தேய்பிறையோட 8வது நாள்ல கிருஷ்ணர் அவதரிச்சார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிற 8வது குழந்தையாலதான் கம்சனோட மரணம் நிகழுங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. தொடர்ந்து 7 குழந்தைகளை பலி கொடுத்த வசுதேவர் 8வதா பிறந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திட்டோம்னா கம்சனை அவன் வதம் செஞ்சிருவான். இதனால மதுரா நகர மக்களுக்கு பல விதங்கள்ல நன்மை உண்டாகும்னு நினைச்சாரு. அதனால இரவு நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் குழந்தைய தன்னுடைய நண்பனான நந்தகோபர் கிட்ட ஒப்படைக்க வசுதேவர் எடுத்துக்கிட்டு போனார். நந்தகோபர் யமுனையின் மறுக்கரையில இருந்தார். இரவு நேரங்கிறதுனால எந்த படகுக்காரரும் கரையில இல்ல. இருந்திருந்தாலும் கம்சனுக்கு பயந்து வசுதேவருக்கு உதவி செஞ்சிருப்பாங்களான்றது சந்தேகம்தான். அதனால வசுதேவர் எப்படி யமுனைய கடக்கிறதுன்னு யோசிக்கும் போது யமுனை தன்னால பிரிஞ்சு வழிவிட்டதா. அப்படி யமுனை வழிவிட்டு பிரிஞ்ச இடம்தான் இந்த பெங்கால் காட்.
நான் இப்ப இருக்கிற அந்த சாலை தான் மதுரா நகரத்திலேயே ரொம்ப பரபரப்பான ஒரு சாலை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நேரத்துல இல்ல, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாவே இந்த சாலை மக்கள் நெரிசலோட தான் இருந்திருக்கு. இது காலங்காலமாவே மக்கள் அதிகமா பயன்படுத்தின இடம் அப்படிங்கறத நம்ம போக போற இடத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். என்ன, ஒரு நாட்டோட அரசன் வாழ்ந்த பகுதி எப்பவுமே சுறுசுறுப்பா தானே இருந்திருக்க முடியும். அப்படி கம்சன் வாழ்ந்த அந்த கோட்டை பகுதியை தேடிதான் நம்ம போவோம். அப்படி அந்த கோட்டை அங்க இருந்ததுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கறதையும் தேடி பார்க்கப்போம். வாங்க போலாம். ஒரு பெரிய வீரன், அதோட மல்யுத்தத்துல மிக பெரும் ஈடுபாடு கொண்டவன். அந்த காலகட்டங்கள்ல வீர விளையாட்டுகள்ல மக்களுக்கு பெருமளவு ஆர்வம் இருந்தது. மக்களோட சிறந்த பொழுதுபோக்காகவும் அந்த வீர விளையாட்டு போட்டிகள் தான் இருந்திருக்கு. அதுலயும் பாரதம் முழுக்க மல்யுத்தம் ரொம்ப பிரபலமாக இருந்த காலகட்டம் அது. கம்சன் தன்னோட அரண்மனையில ஒரு மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சார். தன்னோட மல்யுத்த வீரர்களை யாராலையுமே தோற்கடிக்க முடியாதுன்னு கம்சனுக்கு ஒரு தற்பெருமை இருந்தது. அதனால இந்த முறையாவது யாராவது கம்சனோட மல்யுத்த வீரர்களை தோற்கடிக்க வருவாங்களான்னு மக்கள் பெரும் எதிர்பார்ப்போட அந்த மல்யுத்த போட்டி நடக்கவிருந்த மைதானத்தை சூழ்ந்திருந்தாங்க. வழக்கம் போல கம்சனோட மல்யுத்த வீரர்களை யாரும் வெற்றி கொள்ள முடியல. அந்த சமயத்துல கோட்டை வாசல்ல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அது நம்ம கிருஷ்ணர் குவலையாபீடம் யானைய கொன்ன சத்தம். அத கேட்டு அந்த இடமே நடுநடுங்கி போச்சு. கிருஷ்ணரும் பலராமரும் புயல் மாதிரி போட்டி மைதானத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. பலராமர் மல்யுத்தத்துல தேர்ந்த வீரர். அவர் ஒருபுறம் மல்யுத்த வீரர்களோட மோதிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கிருஷ்ணரும் ஒரு மல்யுத்த வீரரோட சண்டையில இறங்கினார். கம்சனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களோட வீரத்தை பார்த்து பேரதிர்ச்சி அடைஞ்சான் கம்சன். அந்த சமயத்துல கிருஷ்ணர் கம்சன் மேல பாஞ்சு அவனை எல்லாரோட முன்னிலையிலையும் கொன்னுடுறாரு. அவ்வளவுதான். மதுரா நகர மக்கள் ஒரு கணம் நடக்கிறது என்னன்னு புரியாம திகைச்சு போயிட்டாங்க. ஆனா கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச கம்சன் இறந்து போனாங்கிற உண்மை உரைக்க ஆரம்பிச்சதும் அவங்க சந்தோஷத்துல ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து கிருஷ்ணர் தான் அந்த மக்களின் கதாநாயகன். ஆனா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மதுரா மக்களுக்கும் அதுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய சோதனை காலமே ஆரம்பிச்சது. அந்த சோதனை
ஜராசந்தன் மூலமா வந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த மதுரா நகரம் வைணவர்களின் ஆதிக்கமாக மட்டும் இல்ல, சைவம், சமணம், பௌத்த மதத்திற்கும் பரவலாக காணப்பட்டுச்சுன்னு குறிப்புகள் இருக்கு. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கம்சன் சமண மதத்தை சார்ந்தவர், அதனாலதான் மதுரால வாழ்ந்த இந்துக்களுக்கு அவரை பிடிக்கல. பிற்காலத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை போரிட்டு வென்ற அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்துக்களின் பிரதிநிதியாக வணங்கினாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சமயத்துக்கு உண்டான இடமா இந்த மதுரா நகரம் இருந்திருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மதுரா நகரத்தோட மக்களோட காவல் தெய்வம் சிவபெருமான். மதுராவோட 4 பக்கங்களையும் சிவபெருமான் தான் காத்து நிக்கிறாருன்றது அவங்களோட நம்பிக்கை. 4 பக்கமும் காவல் தெய்வங்களா காத்திருக்கிற சிவபெருமானோட கோயிலை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். குழந்தையா பிறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து 5 திங்கள் கம்சன் வழிபட்டது தான் இந்த தேவியோட சன்னதி அப்படிங்கறத இந்த தல வரலாறு நமக்கு சொல்லுது. இங்க இருந்து அடுத்தடுத்து ஒரே ஓட்டமா அடுத்து இருக்கிற 3 காவல் தெய்வங்களையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் மதுராவுடைய தென்பகுதியில் இருக்கிற எல்லை காவல் தெய்வமான ரங்கேஸ்வர மகாதேவ கோயில்ல இருக்கிறேன். இங்க இருக்கிற ரங்கேஸ்வரர் தென் திசையை நோக்கி இருக்கிறார். இவருக்கு இடது பக்கமா பார்வதியோட அம்சமான ரங்கேஸ்வரியோடைய சிலையும், வலது பக்கமா லட்சுமி சகிதமா இருக்கிற விஷ்ணுவோடைய சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க கூடவே ஒரு அனுமாருடைய விக்கிரகம் கூட இருக்கு. அதுல இருக்கிற அனுமார் தன்னுடைய 2 தோள்களையும் ராமர் லட்சுமணன் இருவரையும் தூக்கி இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். மதுரால வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த அனுமருடைய விக்கிரகம் இங்க இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் பிறந்ததா சொல்லப்படுற வைணவம் தடை தோங்கி இருக்கிற இந்த மதுராவுல 4 பக்கமும் காவல் தெய்வங்களா சிவனுடைய கோயில்கள் இருக்குது அப்படிங்கிறது வைணவத்தோட சேர்ந்து சைவமும் இங்க சமாளவு முக்கியத்துவத்துல இருக்குது அப்படிங்கறத நமக்கு காட்டு.
இப்ப நான் இருக்கிறது மதுராவில் இருக்கிற கல்தேஸ்வரர் கோயில். இதுவும் ஒரு சிவனோட கோயில் தான். இங்க தலையில பிறை நட்சத்திரமும் கங்கை தேவியும் தலைக்கு மேல 5 தய நாகமும் இருக்கிற ஒரு லிங்கேஸ்வரரோட சிலை இருக்கு. இதுல சிவன் கோயிலுக்கு இடது பக்கமா உடுப்பியோடு இருக்கிற ஒரு சூலாயுதமும் வலது பக்கமா பார்வதி அம்மன் இருக்கிற மாதிரி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. மதுராவை சுத்தி 4 எல்லை தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல கிழக்கு பக்கமா இருக்கிற கோயில் தான் இந்த கோயில். இப்ப நாம கடைசியா வந்திருக்கிறது 5000 வருடங்கள் பழமையான கோகர்ணர் சிவன் கோயில். இந்த கோயில் மதுராவுடைய வடக்கு பக்கமா இருக்குது. திக்பாலர்கள் சேத்திரபாலகர்கள் சொல்லப்படுற சிவன் கோயில்களோட வரிசையில இந்த கோயிலும் ஒன்னா இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய குறிப்பிடத்தகுந்த அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்ல இருக்கிற சிவனை இங்க உள்ள மக்கள்லாம் கோகர்ணரா வழிபடுறாங்க. வசுகரன் சுசீலான்னு வைசிய குலத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பெரிய குறை. அந்த குறைய அவங்க ஒரு முனிவர் கிட்ட சொல்லி முறையிட்டாங்க. அந்த முனிவர் ஒரு பழத்தை பிரசாதமா கொடுத்து அதை சாப்பிடணும்னு சொல்ல அதை தவறுதலா சுசீலா ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பசுமாட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. மனித உடலும் பசுவோட முகமும் கொண்ட அந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சாங்க. கோ அப்படின்னா பசு, பசுவின் காதுகள் கொண்ட குழந்தை அப்படிங்கிறது அந்த பேருக்கான அர்த்தம். मथुरा में 4 महादेव प्रसिद्ध हैं, रंगेश्वर, भूतेश्वर, गोकर्णेश्वर और कपिलेश्वर। गोकर्ण महादेव का मंदिर है जो कम से कम करीब 5-6 वर्ष पुराना मंदिर है। माना जाता है कि एक आत्मदेव नाम के ब्राह्मण थे, उनकी पत्नी का नाम था धुंधली। तो उनके कोई संतान नहीं थी, तो एक ऋषि ने उनको फल दिया कि इस फल को खाने से आपको पुत्र की प्राप्ति हो जाएगी। तो धुंधली उस फल को खुद ना खा के अपनी गाय को खिला देती है। तो गाय के कान से पैदा होते हैं गोकर्ण। ये शुरू से ही धार्मिक प्रवृत्ति के पूजा पाठ में रुचि रखने वाले परम ज्ञानी थे ये। और धुंधली होती है अपना वंश आगे बढ़ाने के लिए अपना बहन का बच्चा गोद ले लेती है। उसका नाम था धुंधकारी। धुंधकारी राक्षस प्रवृत्ति का था, तो उसकी अकाल मृत्यु हो जाती है, तो उसको प्रेत योनि मिलती है, तो उसकी आत्मा भटकती है। तो गोकर्ण से बोलती है, भाई मुझको इस योनि से मुक्ति दिलाओ। तब गोकर्ण जी 7 दिन तक भागवत पढ़ते हैं, तब धुंधकारी को इस योनि से मुक्ति मिलती है। तब शिव जी गोकर्ण जी से प्रसन्न होकर वरदान देते हैं कि आप कलयुग में महादेव रूप में पूजे जाओगे। तब से ये शिव के रूप में पूजे जाते हैं। इनका सीधा हाथ हृदय पर है और उल्टा हाथ इनका लिंग पर है। मनुष्य के अंदर 2 चीज चलायमान होती है, काम और क्रोध। ये दोनों को बस में करके बैठे हुए हैं। அந்த குழந்தை மிக பெரும் யோகியா வளர்ந்தது. ஒரு காலத்துல இந்த பூமியே மேய்ச்சலுக்கான நிலமா இருந்ததையும், யாதவர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியில அவங்களுக்கு பசுக்கள் மேல ரொம்ப பிரியம் இருந்ததையும் நாம இந்த கதையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒருவேளை அந்த கோகர்ணர் யாதவர்களோட காவல் தெய்வமாவும் இருந்திருக்கலாம். மதுராவில் நடந்த இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் அது கிருஷ்ணனோட வாழ்க்கையில எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்றதையும் நம்ம வரப்போற வாரங்களை பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சில நாட்கள் மதுரால தங்க வேண்டியிருக்கு. ஒரு நகரம் புராணத்திலையும் வரலாறுலயும் சரிசமமா இடம் பிடிப்பது ரொம்ப அபூர்வம். அப்படி ஒரு அபூர்வ நகரமா மதுரா இருக்கு.
அப்படி அபூர்வ நகரமா மதுரா இருந்தாலும் நிறைய ஆக்கிரமிப்புகளுக்கும் இடிபாடுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உட்பட்ட நகரமாவும் இது இருக்கு. அது யாரால எதனால அப்படின்றத வரப்போற பயணத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்.